மேஷராசி. இந்த ராகு தசை அப்படிங்கிறது 2025 மார்ச் 29 சனி பகவானுடைய பயிற்சிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? மேஷராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும்? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 46 வயசுக்கு மேலே, அதாவது 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை வரும். பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும், ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படின்னாக்கா சுக்கிரனோட நட்சத்திரம், இது தசாபுத்தி இருப்புகள் 20 வருடங்கள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் 2 வருடம் தசாபுத்தி இருப்பு இருக்கக்கூடியவர்களுக்கோ, அப்படி இல்லை 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கக்கூடியவர்கள், இப்போ 4 வருடங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன், 4 வருடங்கள் சுக்கிர தசை இருப்பு இருந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 4 + 6 10, 10 வயது வரைக்கும் சூரிய தசை, அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 10 + 10 20, 20 வயசுக்கு பிறகு 27 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. அப்போ 27 வயசுலேருந்து ராகு தசை அப்படிங்கிறது 18 வருடங்கள். 25 வயசுலேருந்து ராகு தசையை எடுத்துக்கலாம். அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, 3ஆம் பாதத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதே முதல் பாதத்தில் இருக்கிறவங்க இப்போ 14 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்குது அப்படின்னா 6 வருடங்கள் சூரிய தசை, அப்போ 20 வயசு வரைக்கும் சூரிய தசை போயிடும். அதன் பிறகு 20லேருந்து 30 வயசு வரைக்கும் சந்திர தசை வந்துடும். 30 வயசுக்கு மேலே 37 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, அதன் பிறகு தான் ராகு தசை வரும். 37 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் ராகு தசை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். எப்படி பார்த்தாலும் செகண்ட் ரவுண்டு சனியில் தான் இந்த ராகு தசையே வருது. பொதுவாக நம்ம செகண்ட் ரவுண்டு சனிக்கே நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்தான். 6 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறதுனால 5 வருடம் நம்ம கணக்கில் எடுத்துட்டா கூட 5 + ஒரு 10 சந்திர தசை 15, 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + ஒரு 7 22, 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் 18 வருடங்கள் ராகு தசை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் 22லேருந்து 40 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? முதல் சுற்று சனி, 2வது சுற்று சனி அப்படி எடுத்துக்கலாம். 30 வயசுக்குள்ள ஒரு பலன், 30 வயசுக்கு மேலே 2வது சுற்றோட பலன். ஏன்னா 30 வயசுக்குள்ளே வரக்கூடிய முதல் சுற்று சனி ராகு தசையில் ஒரு பலன்களை கொடுக்கும். 2வது சுற்று, அதாவது 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய பொங்கு சனி இந்த ராகு தசையில் வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கும். அது பொங்கு சனி, அதுக்கும் இதுக்கும் வேற வேற, இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். பொதுவாகவே ராகு தசை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் 48லேருந்து 66 வரைக்கும் அப்படின்ட்டு. பொதுவாகவே பார்த்தோம்னா 22லேருந்து 30 வயசு வரைக்கும் முதல் சுற்று சனி, இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு 2வது சுற்று சனி 30 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். 22 வயசில் இருக்கிறீங்க, ராகு தசையில் இருக்கிறீங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் சுற்று சனியில் ராகு தசை எப்படி இருந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், எப்படி இருந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்? ராகு தசைக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும், 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 டீட்டெயில். எந்த வீட்டில் இருக்குது, உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது, அந்த இடத்தோட வீட்டதிபதி என்ன மாதிரியான இடத்துல இருக்குது, அதாவது ராகுக்கு மறைஞ்சிருக்கா மறையாமல் இருக்கா, அவர் வாங்கின நட்சத்திரம், ராகு பகவான் நின்ற நட்சத்திரம், இத்தனை டீட்டெயில் எடுக்கணும். பொதுவாகவே சொல்லணும்னா முதல் சுற்று சனி அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி ராகு தசை பாதிப்புகளை தான் கொடுக்கும். ஒரு பக்கம் வளர்ச்சியும் கொடுக்கும். ராகு தசை அப்படின்னாவே வெளிநாடு யோகம், வெளிநாடு சம்பாத்தியம் இப்படி தான் கொடுக்கும். ராகு தசை ஆரம்பிச்சிச்சு, 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இப்போ 7.5 சனி வந்துச்சு. இந்த 7.5 சனியில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை, அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், வெளிநாடு போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களை கொடுத்துரும். நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னா, அப்படி ஒரு ஆஃபர் இருந்தால் இந்த 7.5 சனியில் வெளிநாடு போகிறது நல்லது. வெளிநாட்டில் இருந்தால் அந்த தாக்கம் கம்மியாகும்னு சொல்ல முடியாது, வருமானம் அதிகமாக கிடைக்கும், ஆனால் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும். வேலை ரீதியாக ப்ரெஷர், நீங்கள் அங்கே போய் வேலை தேடக்கூடாது, நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிங்கன்னு வேலைக்கு போகணும். நீங்கள் அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு மட்டும். படிப்புக்காக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், வெளிநாடு மேல் படிப்பு அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். வேலை வாய்ப்பை கொடுத்துரும், சம்பளமும் கொடுத்துரும், பண வரவுகளை கொடுத்துரும். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய நெருக்கடிகள், வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி, இல்லை வீட்லேயும் சரி. ஒரு சிலருக்கு அவயோக தசையாக இருந்தால் வேலை கிடைக்காது, வேலை தள்ளி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வா நாளைக்கு வா அப்படின்ட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா
நீங்கள் நல்லா படிச்சிருந்தா கூட சரி, உங்களுக்கு யோக தசையாக இருந்தால் மட்டும்தான் இந்த டைமில் வேலை கிடைக்கும். இது வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தோட இந்த ராகு பகவான் சம்மந்தப்பட்டால் உடல்நிலை கோளாறுகள், ஒரு சில பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்குது, அடிக்கடி உடம்பு பாடாப்படுத்துது, மருத்துவம் எடுத்துகிட்டே வரேன், எதுவும் சரியாக மாட்டேங்குது, ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, அது மாதிரியான ஒரு நெருக்கடிகளை கொடுக்கும். மற்றபடி பாசிட்டிவாக சொல்லணும்னா நிறைய இருக்குது. அந்தளவுக்கு வேலையில் பாதிப்புகளை கொடுத்துடாது, பண வரவுகளை கொடுக்கும். அரசாங்க வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முயற்சிகள் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம். மேல் படிப்பு படிக்கிறீங்க இங்கேனாக்கா நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம், படிப்பெல்லாம் கொடுத்துரும், உங்களுக்கு தடையை வைக்காது. திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. அதாவது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அது. ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் வர தசை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சரியாக இருந்தால் மட்டும்தான் திருமணத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரன் ராகு சம்மந்தப்பட்டால், குரு ராகு சம்மந்தப்பட்டாலோ லவ் சம்மந்தப்பட்ட மேரேஜ் இருக்குது, கொடுத்துரும், மேரேஜை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை, நல்லாயிருக்கும் 2 பேருக்கு வந்து. ஏன்னா சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டால் லவ் மேரேஜ் வரும். இப்போ ராகு கேதுவோட சுக்கிரன் சேர்ந்தாலோ, அப்படி இல்லை சனியுடைய சுக்கிரன் சேர்ந்தாலோ, சனியுடைய பார்வையில் சுக்கிரன் இருந்தாலோ, சனியுடைய நட்சத்திரம் இந்த சுக்கிர பகவான் ஏறிந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகு தசை அப்படிங்கிறது லவ் மேரேஜை கொடுக்கும். அரேஞ்ச் மேரேஜை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். லவ் மேரேஜை கொடுக்கும். இந்த லவ் மேரேஜ் கொடுத்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் மட்டுமே அந்த லவ் சக்ஸஸ் ஆகி லவ்வில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகளோடு அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நகர்ந்து போகும். 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் லவ் மேரேஜ் நடந்து பிரியக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். அது வந்து இப்போ கொடுக்காது, இப்போ கல்யாணம் பண்ணிடும், ஜென்ம சனியில் தான் உங்களுக்கு அதனுடைய வேலை காட்டும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுங்கள். வயசு இருந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு திருமணத்தை பற்றி யோசிக்காதீங்க. பாத சனி, ஜென்ம சனி முடிஞ்ச உடனே பாத சனியில் பண்ணிக்கலாம். ஒரு 5 வருட காலத்துக்கு வேண்டாம். ஏன்னா ஜென்ம சனி எதற்கு இருக்குது, இந்த வருடம் திருமணத்தை நீங்கள் நடத்திட்டா கூட ஜென்ம சனி வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு அவயோக தசையோ, ராகு ஒரு வீட்டிலேருந்து தசை பண்ணு இருக்கும், ஆனால் ஆப்போசிட் ஜாதகம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் பகை கிரக தசையாக அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா பிரித்து விட்ரும். இது மாதிரி கஷ்டங்களை நிறைய கொடுக்கும். வயசு இருந்தால் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. வயசு இல்லை, வயசு போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜாதகங்களை பார்த்து இணைங்க. லவ் மேரேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும், கவனத்தோடு பண்ணுறது நல்லது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் வராது, பெருசாக ஒன்றும் கெடுபலன்கள் அந்த அளவுக்கு கொடுக்காது. வேலை வாய்ப்பை கொடுத்துரும், முதல் சுற்று சனியில் வேலை வாய்ப்பு கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஒரு வேலையாக இருக்காது, அடிக்கடி வேலை மாறுற மாதிரி இது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த ராகு தசையில் கொடுக்கும் இந்த 2025 சனி பயிற்சியானது. ஏன்னா விரைய சனியாக வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, நிறைய வந்து உங்களுக்கு செலவு வைக்கும், வண்டி வாகனத்தின் மூலமாக செலவு வைக்கும். முதல் சுற்று சனியில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இந்த முதல் சுற்று சனியில் 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அது வந்து எந்த மாதிரியான கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஒன்று, உங்களுடைய சூழ்நிலைகள் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து. 30-31 வயசுக்கு மேலே பொங்கு சனி சிறப்பான யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்து நீங்கள் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த டைம் 7.5 சனி ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, வருமானத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஏற்றம். இப்போ இந்த டைம் வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க ஒரு சில பேர். செவ்வாய் சம்மந்தப்படணும். இப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து சனி பகவானுடைய பார்க்கக்கூடிய இடங்கள் 3 இடங்கள், அதாவது 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, இல்லை 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ இந்த பார்வைகள் மூலமாக வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அப்படின்லாம் வேலை மாற்றம், அப்படின்லாம் திருமணம், 2வது திருமணம், முதல் திருமணம் ரொம்ப லேட்டாகி திருமணம் பண்ணுறது, இது மாதிரியான திருமணங்கள் அந்த டைமில் நடக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்டால் மட்டும். சனி பகவானுடைய பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் இது மாதிரியான யோகங்களை கொடுக்கும். அதுக்காக மற்றவங்களுக்கெல்லாம் அந்த யோகத்தை கொடுக்காதா அப்படின்னு சொல்லக்கூடாது. ராகு வந்து செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலோ, இல்லை செவ்வாயோட நட்சத்திரம் ஏறிந்தாலோ இது மாதிரியான தசைகளில் இந்த வீடு கட்டுறது, இந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரியான யோகங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. அது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு இருக்கிறத பொறுத்து. ஆனால் 7.5 சனியில் ராகு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு, மனசார்ந்த நெருக்கடிகள் உண்டு. எதுலையுமே அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அது பெருசாக வந்து எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. இதே வந்து இந்த காலகட்டங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில்
ராகு பகவான் எங்கே இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும்? இந்த 7.5 சனி முழுசாகவே சொல்கிறேன், 7.5 வருஷத்துக்கு எங்கே இருந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்? உங்கள் லக்னத்துக்கு இதே லக்னமாக இருந்தாலும் சரி, வேறு லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு ராகு பகவான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட வீட்டில் இருந்து, அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் இந்த செகண்ட் ரவுண்டு சனியில் நல்ல ஒரு ஏற்றம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, 30 வயசுக்கு மேலே நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையுமே கொடுத்துரும். அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும், அந்த வீடு கொடுத்த கிரகம் சிறப்பாக இருந்தால் நல்ல ஒரு மேன்மையான வளர்ச்சி இந்த டைமில் பார்க்கலாம். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்படி ராகு பகவானுக்கு மறைவில் இருக்குது 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா அந்த 18 வருடங்களும் கஷ்டம்தான். 18 வருடத்தில் இப்போ கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க, இல்லை ஓரளவுக்கு போயின்னு இருக்கும். ஆனால் 7.5 சனி வந்தால் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுத்துரும். இது அவயோக தசையாக வந்துடும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம், அதாவது யோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்தால் அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் சிறப்பாக இருக்கணும். லக்னத்துக்கு சிறப்பாக இருக்குது, ராசிக்கு சிறப்பாக இருக்குன்னா யோகம் அபரிவிதமான ராஜ யோகத்தை கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கு, இல்லை ராசிக்கு மறைஞ்சிருக்கு, ராகு பகவானுக்கு மறையாமல் இருக்குது. இது மறைமுக சுப தொடர்பு. இதில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா ராகு தசையில், அது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். அதில் மட்டும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. ராகு தசை ஆரம்பித்து எத்தனை வருடம் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் 12 வருடம் முடிஞ்சு 13வது வருடத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே. ஒரு வேலையில் இருக்கிறீங்களா, அந்த வேலையில் அனுசரித்து போயிடுங்க. பெருசாக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். நீங்கள் சம்பள உயர்வு எதிர்பார்க்குறது, இல்லை ஒரு இடமாற்றங்களை எதிர்பார்க்குறது, எதுவுமே கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை போட்டே ஆகணும் அந்த டைமில் கடைசி 6 வருடம் மட்டுமே. இது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த 7.5 சனிங்கிறது உங்களுக்கு பாடாப்படுத்தும். அதாவது 30 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும், மேசராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் ராகு தசையில். ஏன்னா ராகுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா அது பச்சோந்தி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சொல்லக்கூடாது அந்த வார்த்தை, இருந்தாலும் அது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அவங்களுக்கு தனித்தனி வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்களை வாங்கி தசைகளாக நடத்தும், யோகங்களை கொடுக்கும் இந்த ராகு பகவான். ஒரு தொழில் செய்கிறீங்களா, அது விவசாயமாக இருந்தாலும் சரி, அந்த விவசாயத்தில் நிறைய முதலீடுகள் வேண்டாம். நீங்கள் என்ன சாகுபடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும், இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒரு சிறு தொழில் கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை பெருசாக ஒரு கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் பண வரவை கொஞ்சம் தடுக்கும். பண வரவு, யாருக்காவது கடன் கொடுத்தா வராது, நீங்கள் வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது, அளவோடு வச்சுக்கிட்டா இந்த காலகட்டங்களில் நல்லது. பண வரவை தடங்கல் பண்ணுதா, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது பெருசாக கெடுப்பலன்களை கொடுக்காது. அதே சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணாலோ, சனி பகவானுக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் இது மாதிரி எல்லாத்துலேயுமே அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வருமான இழப்புகள் ஏற்படும், பண வரவை கொஞ்சம் தடுக்கும். வீட்டில் உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது ஒரு அஷ்டம சனி இல்லை 7.5 சனி கூட நடந்துட்டுதுன்னு வச்சிங்களேன், இது கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு இந்த டைமில். ஒரு கோயிலுக்கு போக முடியாது, கோயிலுக்கு போனால் சண்டை வந்துடும், கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சண்டை வரும். இது மாதிரி எது நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது மாதிரியான மன அழுத்தங்களை கொடுக்கும். எல்லாமே இந்த தசையில் 7.5 சனியில் உங்களுக்கு 2015லேருந்து 2018 வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த அஷ்டம சனியில் அது மாதிரியான கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் இந்த டைம். ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சனி பகவான் நன்மை செய்யாது. நடக்கக்கூடிய தசை இந்த ராகு தசை அப்படிங்கிறது சுப தொடர்பில் இருந்தால் பொங்கு சனியாக சனி பகவானும் கொடுக்கும், ராகு பகவானும் கொடுக்கும், நல்ல ஒரு மேலான வளர்ச்சிகளை கொடுக்கும். மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கஷ்டத்தையும் கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும். அவயோக தசையாக இருந்தால் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். இந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு புயல் மாதிரி. இந்த புயல் வரும்போது கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஒரு ஆட்டி பார்த்துட்டு விட்டுரும், கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது யோக தசையாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதுவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்கும். கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சிங்களேன், மொத்தமாக தூள் தூளாகிட்டு போயிடும்.
இது வந்து கட்டடம் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னாக்கா தசா புத்தி உங்களுக்கு மறைமுக சுப தொடர்பில் இருக்குது. அப்படி இல்லை அவயோக தசையாக இருக்கும். உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணுறதோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணும்போதோ இது மாதிரியான பலன்களை இந்த ராகு தசையில் கொடுக்கும். எதுவுமே இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில். இந்த மேஷராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 30 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் செகண்ட் ரவுண்டு சனி 66, 68 வரைக்கும் கூட வரலாம். அதுக்குள்ளே கூட ஒரு சில பேருக்கு முடியலாம். இது வந்து இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 30 வயசுலேருந்து 66 வயசுக்குள்ள ராகு தசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி, நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, அந்த வயதில் ராகு தசை நடக்குதா, இது மாதிரியான பலன்கள் இந்த 7.5 சனியில் கொடுக்கும். இந்த 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் ராகு தசையில் தசை நடத்தக்கூடிய ராகு பகவானும் 7.5 சனியாக வரக்கூடிய சனி பகவானும் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. நன்றி.